காலங்காலமாக வருவாய் கிராமங்களில் உள்ள பயிர் விவரங்களை கிராம நிர்வாக அலுவலர்கள் அடங்கல் என்ற பதிவேட்டில் நேராக அஜ்மாய்ஸ் என்று சொல்லப்படும் ஒவ்வொரு குளத்திற்கும் சென்று அதில் எந்த பயிர் உள்ளது, தென்னை உள்ளதா, வாழை உள்ளதா என்று பார்த்து அந்த பதிவை அடங்கலில் பதிவு செய்து வந்தார்கள். இந்த நிலையிலே சென்ற ஆண்டு மத்திய அரசினுடைய வேளாண் துறை அனைத்து மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய புள்ளி விவரங்கள் நேரடியாக பதிவு செய்யக்கூடிய புள்ளி விவரங்களில் இருந்து முரண்பட்டு இருப்பதாகவும், அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையிலே இனிமேல் இணைய வழியாக மட்டுமே பயிர் பரப்பு விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியும், அந்த இணைய வழியாக பதிவு செய்யப்படும் பயிர் விவரங்களை இணைய வழியாக பதிவு செய்யப்படும் பதிவு விவரங்கள், அதாவது வேளாண் துறை பதிவு செய்யும் பயிர் விவரங்களுடன் ஒப்பிட்டு பார்த்து புள்ளி விவரங்களை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே டிஜிட்டல் கிராப் சர்வே என்று சொல்லக்கூடிய டிசிஎஸ் என்ற பணி தமிழ்நாட்டிலும் தொடங்கப்பட்டது. அந்த டிசிஎஸ் பணியானது ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலரும் அந்தந்த வருவாய் கிராமங்களில் தனது அலைபேசியை பயன்படுத்தி அந்தந்த புலத்திற்கு சென்று 5 மீட்டர் தொலைவு என்ற அடிப்படையிலே லாங்கிடியூட் லாட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய இணையதள வசதி இருந்தால் மட்டுமே அந்தந்த புலத்திற்கு சென்று 5 மீட்டர் அல்லது 10 மீட்டருக்குள்ளே சென்றால் அந்த புலத்தினுடைய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் வகையில் அமைந்திருந்தது. அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப பிரச்சனைகள் நிறைய இருந்தன. எவ்வாறு என்றால், ஒரு குறிப்பிட்ட புலத்தில் தென்னை இருக்கிறது என்று சொன்னால் அந்த தென்னையை மூன்று பருவங்களிலேயும் மீண்டும் மீண்டும் அதே புலத்திற்கு சென்று தென்னை என்று பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. அடுத்ததாக வாழையினுடைய வயது என்று குறிப்பிட்டால் அது 10 மாதங்களா 10 வருடங்களா என்ற தெளிவான ஒரு குறிப்பிற்கள் அதில் கிடையாது. இந்த மாதிரியான டெக்னிக்கல் ப்ராப்ளம் அதில் இருக்கும்போது, ஒரு பருவத்திற்கு 3 மாதங்கள் என்று இருக்கும்போது 3 மாதங்களில் இந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று கூட வருவாய்த்துறை சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் எத்தனை முடித்தீர்கள், முடித்து விட்டாயிற்றா என்று மாவட்டங்களின் ஒப்பீடு அடிப்படையிலே கண்மூடித்தனமாக தரவுகள் கேட்டதன் அடிப்படையிலே 8/1/2024 அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பும் சிஆர்ஏ என்று சொல்லக்கூடிய மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களும் சந்தித்து ஒரு மினிட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் நடத்தி அதனுடைய முடிவுகள் எட்டப்பட்டது. அதன்படி டேப் வழங்குவது என்றும் ஒவ்வொரு பதிவுக்கும் ஒரு தொகை வழங்குவது என்றும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்வது என்பதும் ஒற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் பருவம் ஆரம்பித்து வேலை ஆரம்பித்த 2 மாதங்கள் கழித்தும் கூட அந்த பிரச்சனைகளை தமிழ்நாடு அரசாங்கம் சரி செய்து கொடுக்காமல் தரவுகளை மட்டுமே மீண்டும் மீண்டும் கேட்டபடியால் 2 சங்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த பணியை உடனடியாக புறக்கணிப்பது என்பதும், நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை இந்த பணிகளை மேற்கொள்வதில்லை என்றும் இந்த கூட்டமைப்பு முடிவு செய்து முதல் கட்டமாக வட்ட அலுவலகத்தின் முன்பாகவும், 2வது கட்டமாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாகவும், 3வது கட்டமாக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாகவும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. உடனடியாக தமிழக அரசு கிராம நிர்வாக சங்கங்களினுடைய கூட்டமைப்பினுடைய கோரிக்கையை ஏற்று டிசிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பணியினுடைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப கோளாறை சரி செய்து விவசாயிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் கிராம நிர்வாகங்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை மாற்றியமைக்கப்படும் வரையில் இந்த பணியை புறக்கணிப்பது என்று முடிவு செய்யப்படுகிறது. நன்றி.